ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். டே 12. இன்றைக்கி நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை இங்கிலீஷில் பேசுகிறதுக்காக நான் ஒரு 20 சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவில் அந்த 20 சென்டென்சஸையும் லேர்ன் பண்ணுவோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு, இது உன்னுடையதா? இப்போ ஒரு டேபிள் மேலே ஒரு பேனா இருக்கும். ஸோ அந்த பேனா யாரோ வச்சுட்டு போயிருப்பாங்க. நமக்கு எமர்ஜென்சிக்காண்டி நம்ம அதை எடுத்து எழுதிட்டுருப்போம். அப்போ யாரோ ஒருத்தவங்க அந்த பேனா வந்து கேட்குறாங்க, இது ஏன் பேனா கொண்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இது உங்களுடையதா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. இஸ் திஸ் யோர்ஸ், இது உங்களுடையதா, இஸ் திஸ் யோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அதே இடத்துல நம்ம மாற்றி இருந்தோம் அப்படின்னா, இந்த பேனா உங்களோடதா அப்படின்னு சொல்லி அங்கே கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம அதுக்கு ரிப்ளை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஆமாம் இது என்னோடது அப்படின்றத எஸ் திஸ் இஸ் மைன் ஆர் எஸ் இட் இஸ் மைன், இட்ஸ் மைன் அப்படின்னு சொல்லலாம். எஸ் திஸ் இஸ் மைன், இல்லை அப்படின்னா எஸ் இட்ஸ் மைன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இதை வந்து நீங்கள் வாட் யூ சே அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, என்ன சொல்கிறீங்க வாட் யூ சே அப்படின்னு முடிச்சு போயிடலாம். இதே நீங்கள் வந்து புரியாமல் குழப்பத்தில் வந்துட்டு, ஏன் நீங்கள் சொல்கிறதே எனக்கு புரியலை, வாட் டு யூ மீன் அப்படின்னு இது கேட்கலாம். வாட் டு யூ மீன், அதுக்கு இப்படி, இதுக்கு என்ன அர்த்தம், வாட் டஸ் இட் மீன், இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம், வாட் டஸ் இட் மீன், இதுக்கு என்ன தான் அர்த்தம், வாட் டஸ் இட் மீன். அடுத்து, நான் போகலாமா, இதை நீங்கள் வந்து மே ஐ கோ அப்படின்னு சொல்லலாம். நான் போகலாமா, அதுக்கும் ஒரே அர்த்தம் தான். இல்லை ஷேல் ஐ கோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஷேல் அப்படிங்கிற அந்த வேர்டவே நம்ம வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஒன் டேயில் நான் பேசுனதில் இந்த ஷேலை யூஸ் பண்ணியிருப்பேனா அதிகமாக, இல்லை யூஸ் பண்ணியிருப்பேனா அப்படிங்கிறத கேட்டாலே டவுட்டு தான். ஏன்னா அந்த ஷேலுங்கிற வேர்டை இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் மே கோ அப்படிங்கிறதுக்கு ஷேல் ஐ கோ அப்படிங்கிறதே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து, யாருக்கு தெரியும், ஹூ நோஸ், யாருக்கு தெரியும், ஹூ நோஸ். அடுத்து, எனக்கு தெரியும், ஐ நோ. சரி, சிம்பிள், ஐ நோ. அடுத்து, எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்ஸ் ஃபார் எவரிதிங், நீங்கள் செய்த உதவி எல்லாத்துக்குமே நன்றி அப்படிங்கிறத தேங்க்ஸ் ஃபார் எவரிதிங். நான் அப்படி சொல்லலை, நீ சொல்கிற விதம் தப்பாக இருக்குப்பா அப்படின்னு நம்மளை சொல்கிறாங்க. அப்படியில் இல்லை நான் அப்படி சொல்லலை அப்படின்னா, ஐ டிடன்ட் மீன் தேட், நான் அப்படி சொல்லலை, ஐ டிடன்ட் மீன் தேட். அடுத்து, மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மழை பெய்யலாம், இன்றைக்கி வந்து மேகம் ரொம்ப கருப்பாக இருக்குது, இன்றைக்கி மழை பெய்யலாம், சான்ஸ் அதிகமாக இருக்குது, நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு. இட்ஸ் லைக்லி டு ரெயின், மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் வந்து எப்படி சொல்லலான்னா, வேறு ஆல்டர்னேட்டிவாக there is a chance of rain அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் லைக்லி டு ரெயின் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, என்னை மன்னிச்சிடு, சாரி, என்னை மன்னிச்சிடு, forgive me, சாரின்னு கூட சொல்லலாம், இல்லை forgive me அப்படின்னு சொல்லலாம். சாரிங்கிறது காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது தானே, நம்ம forgive me அப்படின்னு சொல்லி பழகிக்கலாம். அடுத்து, என்கிட்ட பேசு, டாக் டு மீ, என்கிட்ட பேசு அப்படின்னு. கோபமாக இருந்தாங்கன்னா என்கிட்ட பேசு அப்படின்னு, டாக் டு மீ. அடுத்து, நீ என்ன சொன்ன அப்படிங்கிறது வாட் டிட் யூ சே. இப்போ நம்ம வந்து பொதுவாக ஒரு கான்வர்சேஷனில் நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லுவோம் சில டைம், இல்லை இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து வாட் டிட் யூ சே நவ், அதாவது இப்போ நவ், வாட் டிட் யூ சே நவ், நீ என்ன சொன்ன, வாட் டிட் யூ சே நவ். அடுத்து, காரணமே இல்லாமல் ஏன் கோவப்படுற. சில பேர் என்ன பிரச்சனைனே இருக்காது, எந்த பிரச்சனையுமே இருக்காது, ஆனால் சம்மந்தமே இல்லாமல் எந்நேரம் டென்ஷன்லேயே சுற்றிட்டு இருப்பாங்க. காரணமே இல்லாமல் ஏன் கோவப்படுற அப்படின்னு. வை டு யூ ஆங்கிரி ஃபார் நோ ரீசன், இது
நீங்கள் வித்தவுட் ரீசன் தான் இருக்கும் சரிங்களா. வை டு யூ ஆங்க்ரி ஃபார் வித்தவுட் ரீசன் அப்படின்னு. வித்தவுட்டுலாம் நீங்கள் வந்து மோஸ்ட்லி அதை யூஸ் பண்ணாதீங்க ஓகேவா. வித்தவுட்டுங்கிற வேர்டை வந்து அந்த சென்டென்ஸே ரொம்ப வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த வித்தவுட் அப்படிங்கிற அந்த டேர்மே வந்து யூஸ் பண்ணாதீங்க. நோன் யூஸ் பண்ணி பழகுங்க. ஃபார் நோ ரீசன், நோ அப்படின்னு சிம்பிளாக முடிச்சு பாருங்கள். வை டு யூ ஆங்க்ரி ஃபார் நோ ரீசன், வை டு யூ ஆங்க்ரி ஃபார் நோ ரீசன். அடுத்து திரும்பி வா. அது சின்ன பசங்க யாராவது வீட்டுக்கு போயிட்டான் நம்ம வீட்டில் விளாண்டுட்ருப்பாங்க, அவங்க கரண்ட் போயிடுச்சு இல்லை ஹோம் ஒர்க் முடிச்சிட்டாங்க அப்படின்னா திரும்பி வா விளாடுவோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. திரும்பி வா. கம் அகெயின், கம் அகெயின், கம் அகெயின். உங்கள் விருப்பப்படி, உங்கள் விருப்பப்படி. இது என்ன கான்டெக்ஸ்ட் அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து இன்றைக்கி நைட்டுக்கு வந்து பிரியாணி செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து என்ன சொல்லுவோன்னா, உங்கள் விருப்பம், நீ பண்ணுறது தான், எதுனாலும் நாங்கள் சாப்பிட்டுக்குவோம், உங்கள் விருப்பம் அப்படின்னு ஹாப்பியாக நம்ம சொல்லுவோம்ல. அது வந்து ஆஸ் யூ லைக், ஆஸ் யூ லைக். உங்கள் விருப்பப்படி, உங்கள் விருப்பம் என்ன வேணால் பண்ணுங்கள், ஆஸ் யூ லைக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து உங்கள் வேலையை பாருங்கள். இது எல்லாருக்கும் தெரியும், மைண்ட் யுவர் பிஸ்னஸ். உங்கள் வேலையை பாருங்கள், மைண்ட் யுவர் பிஸ்னஸ், மைண்ட் யுவர் பிஸ்னஸ். உங்கள் வேலையை பாருங்கள், மைண்ட் யுவர் பிஸ்னஸ். நாளைக்கு விடுமுறை, நாளைக்கு லீவு அப்படிங்கிறது டுமாரோ லீவ். நாளைக்கு விடுமுறை, டுமாரோ இஸ் ஹாலிடே. அது இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா கோடில் இடையில மிஸ்டேக் வருது. ஸோ அதுதான் டுமாரோ இஸ் ஹாலிடே. நாளைக்கு விடுமுறை, டுமாரோ இஸ் ஹாலிடே. இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட அந்த பையனை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து எனக்கு தெரியும், அவனை நான் பார்த்துருக்கேன், எனக்கு அவனை தெரியும் அப்படின்னு. ஐ நோ ஹிம், ஐ நோ ஹிம், ஐ நோ ஹிம், ஹிம். எனக்கு அவளை தெரியும் அப்படின்னா ஐ நோ ஹர். ஸோ நீங்கள் அப்படியே மாற்றி மாற்றி சொல்லுங்கள் ஓகேவா. ஐ நோ ஹிம். அடுத்து எனக்கு அவனை நல்லா தெரியும், நல்லாவே தெரியும், எனக்கு அவனை நல்லாவே தெரியும் அப்படின்னா இதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு ஐ நோ ஹிம் வெரி வெல், ஐ நோ ஹிம் வெரி வெல். எனக்கு அவனை நல்லாவே தெரியும், ஐ நோ ஹிம் வெரி வெல். ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கி 20 சென்டென்சஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்ப்போம்.